அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா அம்பேத்கர். அம்பேத்கரோட இயற்பெயர் பாபா சாஹிப் அம்பேத்கர். மகாராஷ்டிரா மாநிலம் ரத்னகிரி மாவட்டம் அம்பாவதே அப்படின்ற ஊரில் ராம்ஜி சக்பால் பீமாபாய் அப்படின்றவங்களுக்கு மகனாக பிறந்திருக்காரு. இவர் பிறந்த ஆண்டு 14/4/1891 பிறந்திருக்காரு. அவரோட தந்தை இராணுவ பள்ளியில் ஆசிரியராக இருந்திருக்காரு. அவரது ஆசிரியர் மகாதேவ் அம்பேத்கர். சதராவில் உள்ள பள்ளியில் தமது கல்வியை துவங்கியிருக்காரு. 1904 இவருடைய குடும்பம் மும்பைக்கு குடிபெயர்ந்திருக்கு. இங்கு எல்பின்ஸ்டன் அப்படின்ற உயர்நிலை பள்ளியில் பயின்றிருக்காரு. 1907 அவரது பள்ளி படிப்பை முடிச்சிருக்காரு. பிறகு பரோடா மன்னர் சயோஜி ராவ் அப்படின்றவரால் மும்பை பல்கலைக்கழகத்தில் படித்து 1912 இளங்கலை பட்டம் வாங்கியிருக்காரு. பரோடா மன்னர் உதவியோட உயர்கல்வி கற்க அமெரிக்காவும் போயிருக்காரு. கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் பொருளாதாரம், அரசியல், தத்துவம், சமூகவியல் ஆகிய பாடங்களை படிச்சிருக்காரு. உயர்கல்வி பெறுவதற்கு அம்பேத்கர் அமெரிக்கா போயிருக்காரு. இந்தியாவிலேருந்து அமெரிக்கா போன முதல் இந்தியர் இவர் தான் அப்படின்னு சொல்லலாம். 1915 பண்டைய கால இந்திய வணிகம் அப்படின்ற ஆய்வுக்காக முதுகலை பட்டம் வாங்கியிருக்காரு. 1920 பொருளாதார படிப்பிற்காக லண்டன் போயிருக்காரு. அம்பேத்கரோட மனைவியோட பேர் ராமாபாய், மகனோட பேர் யஷ்வந்த். 1921 முதுகலை அறிவியல் பட்டமும் 1923 ரூபாய் பற்றிய பிரச்சனை அப்படின்னு ஒரு ஆராய்ச்சி கட்டுரைக்காக முனைவர் பட்டமும் வாங்கியிருக்காரு. அதே ஆண்டில் தான் சட்ட படிப்பையும் பாரிஸ்டர் பட்டமும் வாங்கியிருக்காரு. 1924 ஒடுக்கப்பட்ட மக்களின் முன்னேற்றத்திற்காக ஒடுக்கப்பட்டோர் நலவாழ்வு பேரவை அப்படின்ற அமைப்பை ஏற்படுத்தியிருக்காரு. ஒடுக்கப்பட்ட பாரதம் அப்படின்ற இதழ் 1927 துவங்கியிருக்காரு. ஊருணிகள் அப்புறம் கிணறுகள், தீண்டாமை கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட மக்களுக்காக உரிமைகளை மீட்டுத்தர மகத் சத்தியாகிரகம் அப்படின்னு ஒரு சத்தியாகிரக அமைப்பை துவங்கியிருக்காரு 1927. அதுக்கப்புறமா சமாஜ் சமாதா சங்கம் அப்படின்ற அமைப்பை உருவாக்கியிருக்காரு. 1930 நாசிக் கோவில் நுழைவு போராட்டத்தை நடத்தி வெற்றியும் பெற்றிருக்காரு. 1930 இங்கிலாந்தில் நடந்த நவம்பர் 1வது மட்டவேசை மாநாட்டில் தமிழ்நாடை சேர்ந்த இரட்டைமலை சீனிவாசனுடன் சேர்ந்து கலந்துகிட்டு இருந்திருக்காரு. 3 வட்டமேசை மாநாட்டிலுமே கலந்துக்கிட்ட பெருமை அம்பேத்கரையே சாரும். 1931 செப்டம்பர் 24 அம்பேத்கருக்கும் காந்திக்கும் இடையே பூனா ஒப்பந்தம் நடக்குது. முக்நாயக் அப்படின்னா வாய்ப்பேச முடியாதவர்கள், முக்நாயக் அப்படின்னா வாய்ப்பேச முடியாதவர்களின் தலைவர் அப்படின்னு பொருள். அப்படின்ற ஒரு பத்திரிக்கையை அம்பேத்கர் நடத்தியிருக்காரு. அதுக்கப்புறமா மஹிஸ்கிரித் ஹிபாகி சபை, தனித்து விடப்பட்டவர்களின் நலனுக்காக அந்த அமைப்பை ஏற்படுத்தியிருக்காரு. சுதந்திர தொழிலாளர் கட்சியை 1937 தொடங்கி தேர்தலையும் போட்டியிட்டு இருக்காரு. அவர் வெற்றி பெற்றதும் இல்லாமல் அந்த கட்சியோட வேட்பாளர்கள் 15 பேருமே வெற்றி பெற்றிருக்காங்க. பட்டியல் இனத்தவர் கூட்டமைப்பை 1942 தொடங்கியிருக்காரு. 1942 பாதுகாப்புத்துறை ஆலோசனை குழுவின் உறுப்பினராகவும் இருந்திருக்காரு. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை எழுத அம்பேத்கர் தலைமையில் அவர் உட்பட 7 பேர் கொண்ட அரசியலமைப்பு சட்ட வரைவு குழு உருவாக்கப்பட்டிருக்கு. இலங்கையில் நடைபெற்ற புத்த துறவிகள் கருத்தரங்கில் கலந்துக்கிட்ட அவர் உலக பௌத்த சமய மாநாடுகள்லையும் கலந்துக்கிட்டு இருக்காரு. 1956 அக்டோபர் 14 நாக்பூரில் லட்சக்கணக்கான மக்களோடு புத்த சமயத்திலும் தன்னை இணைச்சிக்கிட்டு இருந்திருக்காரு. அவர் எழுதிய புத்தரும் அவரின் தம்மமும் அப்படின்ற புத்தகம் அவரோட மறைவுக்கு பின்னாடி 1957 வெளியாயிருக்கு. இவருக்கு பாரத ரத்னா விருது 1990 வழங்கப்பட்டிருக்கு. அம்பேத்கர் மேற்கொண்ட கொள்கை படிப்பு படிப்பு படிப்பு. அம்பேத்கரின் கருத்துப்படி கிராமம் என்பது வகுப்புவாதம், சாதி அமைப்பு போன்றவற்றால் சிறுபான்மையினர் புறக்கணிக்கப்படும் நிலை உருவாகும் அப்படின்றதையே கருத்தில் கொண்டிருக்காரு.
அம்பேத்கரின் கூற்றுப்படி கிராமங்கள் என்பது அறியாமை மற்றும் வகுப்புவாதத்தின் இருப்பிடம் என்பதை தவிர வேறொன்றுமில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதனால தான் அவரின் தலைமையில் உருவான அரசியலமைப்பில் பஞ்சாயத்து ராஜ் அப்படின்ற சொல் கூட இடம்பெறல. ஒன்றியம் அப்படின்ற வார்த்தையை முதலில் பயன்படுத்தியவர் அம்பேத்கர் ஆவார். அதுக்கப்புறமா இவரோட படைப்புகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பழங்கான இந்திய வர்த்தகம் 1915ஆம் ஆண்டு கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் முதுகலை பட்டத்திற்காக சமர்ப்பிக்கப்பட்ட ஆய்வு கட்டுரை. இந்தியாவின் தேசிய பங்கீடு அப்படின்றது அதாவது வரலாறு மற்றும் பகுப்பாய்வு ஆய்வுக்காக சமர்ப்பிக்கப்பட்ட ஒரு ஆய்வு கட்டுரை. அதுக்கப்புறமா பிரிட்டிஷ் இந்தியாவின் மாகாண நிதிகளின் மதிப்பீடு அப்படின்றது மாகாண நிதிகளின் பரவலாக்கம் பற்றிய ஒரு ஆய்வுக்காக சமர்ப்பிக்கப்பட்டது. அதுக்கப்புறமா பிரிட்டிஷ் இந்தியாவின் மாகாண நிதி பரவல்கள் அப்படின்றது 1921ஆம் ஆண்டு எம்எஸ்சி பட்டத்திற்காக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அதுக்கப்புறமா ரூபாயின் பிரச்சனைகள் 1923ஆம் ஆண்டு லண்டன் பொருளாதார பள்ளியில் பட்டம் வழங்குறதுக்காக முனைவர் பட்டம் வழங்குறதுக்காக சமர்ப்பிக்கப்பட்டது அது. அதுக்கப்புறமா இந்தியாவின் குறைந்த நில உடைமை அப்படின்ற கட்டுரை 1918ஆம் ஆண்டு வெளியான கட்டுரை. இந்தியாவின் சாதிகள் அப்படின்றது 1916 ஆராய்ச்சி கட்டுரை. அது ஒரு ஆராய்ச்சி கட்டுரை. அந்த கட்டுரை தான் பின்னாளில் அரிய இந்திய புத்தகம் அப்படின்ற ஒரு புத்தகத்தில் பதிப்பிச்சு வெளியிடப்பட்டிருக்கு. அதுக்கப்புறமா 1936ஆம் ஆண்டு சாதி ஒழிப்பு அப்படின்ற நூலை வெளியிட்டிருக்காரு. அதுக்கப்புறமா தீண்டத்தகாத மக்களுக்கு மனுஸ்மிருதி அப்படின்ற பொதுக்குளத்தில் குடிநீர் எடுக்கும் உரிமையை பெறுவதற்காக 1927ஆம் ஆண்டு மும்பையில் மகத் மார்ச் என்ற பேரணியை தலைமையேற்று நடத்தியிருக்காரு. B.R. அம்பேத்கர் 2 தலைமுறைகளுக்கு முன்பே எதிர்நோக்கிய அறிவுசார் மனிதர் அப்படின்னு அம்பேத்கரை ஒரு புகழ்ச்சியாக கூறினவர் யார் அப்படின்னா அயோத்திதாசர். அம்பேத்கரோட பொன்மொழிகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கற்பி, ஒன்று சேர், புரட்சி செய். அதுக்கப்புறமா சுதந்திரம், சமத்துவம் மற்றும் சகோதரத்துவத்தை கற்றுக் கொடுக்கும் மதமே நாம் விரும்புவது. அதுக்கப்புறமா காந்தியும் நேருவின் அதிர்ஷ்டசாலிகள், அவர்களின் மக்கள்கள் விழித்து கொண்டிருக்கின்றன. என் மக்கள் உறங்குகின்றன, அதனால் தான் நான் விழித்து கொண்டிருக்கிறேன். அதுக்கப்புறமா கல்வியறிவு பெறு, அமைப்பாக ஒன்று திரள், கிளர்ந்து எழு. அதுக்கப்புறமா நான் விரும்பும் மதமானது சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் ஆகியவை ஆகும். அதுக்கப்புறமா வாழ்க்கை என்பது உயரியதாக இருக்க வேண்டும், தவிர நீளமானதாக இருக்கக்கூடாது. அவ்வளோதான். அம்பேத்கர் பற்றி பாடப்பகுதிகளில் இருக்கிறது மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இன்றைக்கி முக்கியமான குறிப்புகள் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்ததாக வேறு தலைவர்களை பற்றி அடுத்த வீடியோஸில் தெரிஞ்சுக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.